வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்கள் சண்டே ரொட்டீன் தான் போடலான்னு இருக்கோம். அதுவும் ஃபுல் வீடியோவாக போடுறோம். ஃபர்ஸ்ட் ஃபுல் வீடியோ நாங்கள் போட போகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க வந்து நம்மளை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக கூடவே இருப்பாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால இவங்களும் இங்கே உட்கார வச்சுக்கலாம். சின்னது வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துடலாம். வாங்க. இன்னைக்கு வந்து வின்சி வந்து காலையிலே போய் வினிஷாவும் போய் காலையிலேயே வந்து நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாளா ஆயிடுச்சு நாட்டுக்கோழி சாப்பிட்டு. அதனால இன்னைக்கு எங்க வீட்டுல நாட்டுக்கோழி விருந்து. இப்ப வந்து இது லாங் வீடியோ கிடையாது, குக்கிங் vlog. எது அப்பப்ப வீடியோனா இது கலாய்க்கிறேன்டி, என்டி குறுக்க வர பைத்தியம். சொல்லிட்டு பண்ணுங்க. அதாவது மக்களே, இது வந்து சண்டே டெய்லி ரொட்டீன் கிடையாது, இது குக்கிங் vlog. இருங்க மக்களே இருங்க, அடுத்த அவனை நம்ம வச்சு செய்வோம். ஆனியன் உரிக்கிறது, தக்காளி கட் பண்றதெல்லாம் அப்ப நம்ம ஆள் தான். நீ ஏன்டி இப்படி உட்காந்துருக்க? அவங்க கஜினியா கொஞ்ச நேரத்துக்கு மாறிட்டாங்க. ஏய் இல்ல என்ன பண்ணலாம், என்னத்த எடுத்து கீழே கொட்டலாம்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நாட்டுக்கோழியா? இப்போ வந்து நான் சிக்கன் வாஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா என்ன ஒரு காமெடினா, நான் இது வரைக்கும் நாட்டுக்கோழி சமைச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா நான் ட்ரை பண்ண போறேன். என்ன நம்பி இதுங்கெல்லாம் சாப்பிட போகுதுங்க. வாங்க நான் எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம். காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கு, சமைச்சு கொடுப்பாங்க. அதனால நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. ஆக்சுவலா சிக்கன் எடுத்துட்டு வந்தோடனே நான் தோசை ஊத்தி கொடுத்தேன் இவங்க ரெண்டு பேருக்கும். அப்ப வினிஷா கேக்குறேன், என்னம்மா சிக்கன் சமைச்சிட்டியா? அந்த ஒரு நிமிஷத்துலயே கேக்குறாங்க மேடம். சிக்கன் எடுத்துட்டு வந்தோடனே நானா ரோபோட்டா? இது இவர் பண்ணுவார்ல ரஜினி சாரு, நீங்க சமைச்சு கொடுப்பாருல ரோபோ ரஜினி சாரு, அது மாதிரி வினிஷா நினைச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி, இப்ப எப்படி சமைக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியலையே. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்ப ரெண்டு திருட்டு கொட்டானா என்ன பண்ணுதுன்னா, சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு செல்லுல பாத்துக்கிட்டு இருக்குங்க. குக் பண்ணுவது எப்படி அப்படின்னு. இல்ல எனக்கு நிஜமாவே நாட்டுக்கோழி சமைக்க தெரியாது. எங்க அம்மா எனக்கு வந்து நாட்டுக்கோழி சமைக்க தெரியாது. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? அதனாலதான் யார்கிட்டயாவது கேட்போன்னு பார்த்தா இப்போதைக்கு யாரும் கரண்ட்ல காலிங்ல இல்ல. அதனால நம்மளே ஏதாவது யூடியூப் பார்த்து பண்ணுவோம். மசாலா ஃபர்ஸ்ட் அரைக்கணும் நாட்டுக்கோழிக்கு. அதனால நான் ஒரு மசாலாவா எடுத்துக்கிறேன். இது வந்து சோம்பு. வின்சி நீ வீட்டை விட்டு கிளம்பு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இது வந்து ஜீரகம். வினிஷாக்கு ஒரே ஜுரம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது. இன்னைக்கு வந்து பன்னி குக்கிங். பன்னி குக்கிங் பன்னி ஜீரகம் வலுக்குட்டியாங்கம்மா. நிஷா மிளகு சொல்லு. மிளகு பஞ்சு யோசிச்சுட்டு இருக்கா. 10 நாள் கழிச்சு வரல கரண்ட்ல பஞ்சு இல்ல. எண்ணிதான் போடுவாங்க மிளக. 1 2 3 4 5 6 7 8 9 10 14 15 13 18 14 15 13. ரொம்ப நல்லா என்றாங்கல்ல. மணி 13. என்னடா திடீர்னு பாதியிலே ஓடாதீங்கன்னு பாக்காதீங்க. எங்க சின்ன பொண்ணு ரூம்ல தூங்குதே, ஒரு 8 பாத்துட்டு வந்துடுறேன். 8 பாத்துறோம். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இங்கே உட்காந்துருக்கு.
பண்ண வேணாம் பண்ண வேணாம் கற்பனையான கம்பெனிய ஏதோ வரிசை அடிக்கணும்னு இன்னும் முடியும். என்ன வீணா அடிக்கிறாங்க. நீங்களே நம்மள என்ன பண்ணுறீங்க? யாரு நம்புறமா? நான் நம்புறேன். நீ நம்பிட்ட. ஆக்சுவலா எங்க வீட்டுல உள்ள ஓனர் சாரு, நீ ஓனர் சார்னா என் புருஷன். இவனா காஷ்மீரி சில்லி வாங்கிட்டு வர சொன்னா இவன் என்னமோ சில்லி வாங்கிட்டு வந்திருக்கான். இது பயங்கர காரமா இருக்கு. காஷ்மீரி சில்லினா உரைக்காது, காரமாவே இருக்காது. தரல காஷ்மீரி சில்லின்னு தாண்டி கேட்டேன், அவங்க இதாண்டி எடுத்து கொடுத்தாங்க. நீ சிரிச்சிட்டு குண்டுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருப்ப. ஐயோ முடிக்கிறே கோலியா முடிக்கிறே கோலி நாளைக்கு முடிச்சிருவியா? அதுக்கு நாட்டு கோலி வந்திருக்கே. இப்போ நான் மேஜிக் பண்ண போறேன். இந்த தேங்காய் வந்து நான் உடைக்கிறேன். அது எப்படி உடைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி வந்து டம்ளருக்குள்ள போயிட்டீங்களாங்க? சாரி, எடிட்டர் மிஸ்டேக். பாருங்க, எங்க காட்டவே இல்ல பாருங்கிற. என்னது இது? தேங்காய் பால். தேங்காய் தண்ணிடி அது, பைத்தியமே. எங்க சின்ன தங்க வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்க வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸோட சமைக்கிறோம்ல, அதனால இன்னொரு குட்டி டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டோங்க. அம்மா காட்டுமா காட்டு. இன்னைக்கு இவங்க 2 பேரையும் சமாளிச்சுட்டு தான் நாங்க சமைக்க போறோம். ஃபீட் பண்ணி விளையாட போட்டாச்சு, விளையாண்டுட்டு இருக்கா. நம்ம வின்சி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க. வின்சி வந்து கட்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆள் எப்பவுமே நமக்கு கட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. பின்னாடி ஒரு ஆள் என்ன பண்ணுது பாருங்க. இந்த கட்டிங்கை கட் பண்ணிட்டா இந்த கட்டிங் கரெக்டா வந்து. என்னப்பா இந்த கட்டிங்? அந்த என்ன வேலை பார்க்குது? வந்து கொஞ்சம் வெங்காயம் உரிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம மசாலா ஐட்டத்தை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். மின்சி எவ்வளோ அழகா கட் அடிக்குது தெரியும். சரி வாங்க, நம்ம மசாலா அரைப்போம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலாலாம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கி அரைக்க வேண்டியது தான். மசாலா வதக்கி ஃபையிங், இதை தூக்கி போட்டு மிக்ஸி ஃபையிங். எப்படி ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு வழியா வியோனா தூங்க வச்சாச்சு கஷ்டப்பட்டு. ஆதாரோ கண்மணியே தூங்குடா அப்படின்னு சொல்லி அடுப்பு காயுது ரொம்ப நேரமா. இப்போ நம்ம அதில் குக்கர் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணிடுவோம். நம்ம கட்டிங் வாய்மொழி நம்ம கட்டிங் ஒர்க் எல்லாமே வின்சி தான் பண்ணாங்க. நான் பாப்பா தூங்க வச்சுறதுக்குள்ளே நம்ம வின்சி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக போயிடுச்சு. குக்கரை வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போதுமா என்ன? சூப்பு வைக்கிறதுக்காக தனியாக நான் வேக வச்சுக்க போகிறேன் கொஞ்சம் சிக்கன். அதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதை தனியா வேக வச்சுட்டு, அப்புறம் இதை தனியா வினிஷாக்கு வேக வச்சு சூப் எடுத்துட்டு அப்படியே இதை நான் வந்து செட்டிநாடு ஏதோ ஒரு கிரேவி வீடியோ லாஸ்ட். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ சிக்கன் போட போறேன், நாட்டுக்கோழி போட போறேன். அது வந்து கிராஸ் பண்ணக்கோழி. கிராஸா? பண்ணக்கோழி. சரி, இப்போ நான் அரைச்ச மசாலாவே அது கூட போட்டுக்கிறேன். மசாலா என்னென்ன மசாலா வச்சு அரைச்சிங்கன்னு ஒன்றும் சொல்லவே இல்லைங்களே. நானே வீடியோ பார்த்து தான் சமைக்கிறேன். அதனால அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்டுருங்க. அவங்களாவது பார்த்து செய்யறவங்க நல்லா சமைக்கட்டும். செருப்பு இவனை அடிச்சு தூக்குங்கடா.
சாரி, கேமரா மேல தூக்கிட்டோம்னா வீடியோ எடுக்க முடியாது. சைடுல வந்து வினிஷாக்கு சூப்புக்காக கிரேவிக்காகவும் சூப்பு வச்சாச்சு. இங்க ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே, எனக்கு வந்து சிக்கன் குழம்புல வந்து முருங்கைக்காய் போட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். ஹெல்த்தி. ஆமா, அதனால எல்லாம் பண்ணியாச்சு. குக்கர்ல எத்தனை விசில் வைக்கணும்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஒரு 12 விசில் வைப்போம். 12 விசில். மட்டன் கிடையாது, சிக்கன். அதனால ஒரு 5 விசில் வைப்போமா? ஒரு 5 விசில் வச்சு ஓபன் பண்ணி பார்த்துட்டு கூட வச்சுக்கலாம். அவ்வளவுதான், குழம்பு ரெடி. வினிஷாக்கு சூப் இங்க இருக்கு. அந்த சூப் ரெடி ஆனதும் அத சூப்பை கொடுத்துட்டு சூப்பை கொடுத்துட்டு நம்ம கிரேவி பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப இடையில இந்த பாத்திரம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம இது ரெடி ஆகிறதுக்குள்ள கிளீன் பண்ணிடுவோம். வைத்தியம். அவ்வளவுதான், விசில் குறைஞ்சிடுச்சா, அதனால நிஷாக்கு சூப் எடுத்தாச்சு. நிஷாக்கு சூப்பு கொடுத்துட்டு வியோனா வந்து எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால வின்சி வந்து செட்டிநாடு வறுவல் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் குழம்பு வச்சுட்டு சாதம் வச்சுட்டேன், வினிஷாக்கு சூப்பு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வியோனா பார்த்துக்க போறேன், வின்சி வந்து சமைக்க போறேன். வறுவல் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வின்சி என்னை வந்து சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு கொடுன்னு கேட்டிருக்காங்க. நான் பாப்பாவை பார்த்துட்டே சின்ன வெங்காயம் உரிச்சு தரேன். ஃபஸ்ட்டு மல்லியை மட்டும்தான் ஃபஸ்ட்டு வதக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு இருக்குது பாருங்க, வீடு ஃபுல்லாக மணக்கும். இது நான் கண்டுபிடிக்கல, நான் பார்த்த வீடியோவில் பண்ணியிருந்தாங்க. பாப்பா சமைச்சிட்டே இருக்காங்க, பாவம் வின்சி. வாங்க வின்சி என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போம். ஆஹா, மணமணக்க வின்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. வெறுக்க சமைக்கிறதுனால எங்க எனர்ஜிக்காக குளுக்கோண்டியா இருக்கு. என்ன ஒரு சுவை, பார்க்கவே அருமையா இருக்கு. வின்சியோட கைப்பக்குவம் நாட்டுக்கோழி கறி, காலை பிடிச்சி கறி. எப்படி இருக்கு கறி? ராஜகிரண் மாதிரி உட்காந்து சாப்பிடுற.